ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டாம். எல்லாரும் தயவு செஞ்சு உள்ள போங்க, காலையில பேசிக்கலாம். அண்ணே, எப்படின்னு உங்களால இப்படி பேச முடியுது? அவன் அடிபட்டு கிடக்குறான். அத பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க விசாரிக்கல. இப்பவும் இவளுக்காக தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நான் பேசினாலும் நல்லா விசாரிச்சாலும் அவன் கேக்குற நிலைமையில இல்ல. பத்மா, அதான் ரகு காலையில எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டான்ல. போ பத்மா, எப்ப பார்த்தாலும் மாயாவை குறை கண்டுபிடிக்கிறதுலயே இருக்காத. அம்மாவா இருந்து ஒரு நியாயத்தை பேசாம இந்த மாயாவுக்காக எல்லாரும் என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல, இது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிக்க தான் போறீங்க. வணக்கங்க. வணக்கம். நம்ம அபிஷேகம் அன்னைக்கு இங்க வர 1000 பேருக்கு தேவையான அரிசி, மளிகை சாமான், பொருள் எல்லாமே சொல்லிருக்கேன். எல்லாமே வந்துடும். அப்புறம் கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு புது வெள்ளி குடம் கொண்டு வந்திருக்கேன். பூக்கு மட்டும் நம்ம கோதண்ட கிட்ட சொல்லியாச்சு. கும்பாபிஷேகம் அன்னைக்கு மாலையோட சேர்ந்து வந்துடும். ரொம்ப நல்லதுங்க. கும்பாபிஷேகம் அன்னைக்கு பெரிய குருக்களையும் வர சொல்லியிருக்கு. அதுக்கான செலவையும் பார்த்தாச்சு. இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன பண்ணுங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லணும்னு இல்லைங்கம்மா. எங்க என்னங்க, கோவில் கும்பாபிஷேக செலவுக்கு என் குடும்ப சார்பா நான் 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும். இந்தாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஐயா, மன்னிக்கணும். எதுக்கு மன்னிக்கணும்? என்கிட்ட வாங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஐயா, போனா அம்மா உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்துல தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க கோயில், ஊர் நல்லது கெட்டதுலையும் கலந்துக்க கூடாதுங்கய்யா. நம்ம ஊர் நடைமுறை அதானங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஐயா, தப்பா எடுத்துக்கூடாது. பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு நன்கொடையா எதுவுமே நாங்க வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. புரிஞ்சுக்குங்கய்யா. என்னங்க நீங்க? என் மச்சானை பத்தி நல்லா தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இவர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு உங்களுக்கு கூடவா தெரியாது? ரகுராமையா தங்கமா வெள்ளியான்னு நீங்க சொல்லி எனக்கு தெரிய தேவையில்ல. ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எங்களால மீற முடியாதுல்ல. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறப்பெல்லாம் வழக்கமா நான் பண்றது தானேன்னு அப்படியே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வழக்கத்தை எனக்காக மாத்த வேண்டாம். சாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறோம். இந்தா ஜானகி, வாங்க. ஐயா, நான் எடுத்துக்கலாமா? ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா. எப்பா, இந்த ஊருக்கும் கோவிலுக்கும் கொடுத்தே வாழ்ந்தவங்க இவங்க. அவங்க கிட்ட பணம் வாங்காம இருந்தா எப்படி? வேற என்னங்க பண்றது? ஏங்க, ஐயா மேல தானே பிராது இருக்கு. ஆனா அம்மா தானே ஊர் தலைவி. ஊர் தலைவி அம்மா தரலாம்ல. உங்க பேர்ல தான் கொடுக்க முடியாது, ஜானகி அம்மா பேர்ல கொடுக்கலாம்ல. அவங்க தானே ஊர் தலைவி. ஊர் தலைவி அவங்க கொடுக்கலாம். என் பேர்ல கொடுத்தா என்ன, ஜானகி பேர்ல கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. உன் கையாலேயே கொடுமா. தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் மேல பிராது இருக்குன்னு அவரால கொடுக்க முடியாத இந்த நன்கொடைய ஊர் தலைவியா நான் கொடுத்தா அவர் மேல கொடுத்த பிராத நானே ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாது. எனக்கு ஊர் தலைவி பதவியை விட இவர் மனைவிங்கிற அந்தஸ்து தான் முக்கியம். என் கணவரால கொடுக்க முடியாதத என் பேர்ல நான் என்னைக்குமே கொடுக்க மாட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு பஞ்சாயத்துல நிரூபிச்சுட்டு இதை விட 10 மடங்கு இதே கோயிலுக்கு என் புருஷன் பேர்ல நான் கொடுக்கறேன். ஆனா இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி போடு தங்கச்சி. இதுல தப்பா எடுத்துக்க என்னமா இருக்கு? உங்க மனசுக்கு தோன்றத பண்ணுங்கம்மா. கோவிலுக்கு எடுத்துட்டு வந்த பணத்தை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறதில்ல. என் பேர்ல நன்கொடை தானே கொடுக்க கூடாது. கோயில் உண்டியல்ல காசு போடுறதுக்கு எந்த தடையும் இல்லைல்ல ஜானகி?
ஐயா, நீங்க என்னைக்குமே ஒரு குன்று மாதிரி நேர்மையா வாழக்கூடியவர். சோதனையா உங்க மேல ஒரு களங்கம் வந்துருச்சு. ஆனா இந்த களங்கம் என்னைக்குமே களங்கமா இருக்காது. நிச்சயமா ஒரு நாள் அது தெளிர்ந்த நீரா மாறும். கோவிலுக்காக எடுத்துட்டு வந்த பணத்தை திரும்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம உண்டியல்ல போட்டீங்க பாருங்க, இந்த ஊரு உங்களை தலை மேல வச்சு கொண்டாடும். உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்க வாக்கு பலிக்கட்டும். இந்த காஃபி குடி. எதுக்கு நீ தேவையில்லாம உன்னையும் அம்மாவையும் கம்பேர் பண்ற? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு புராணம் பாடிக்கிட்டே இருக்கா. நான் ஒருத்தி பொண்டாட்டின்னு இருக்கேன், தெரியுதா? ஏய், கோவப்படாதனா. எனக்கு அம்மாவும் முக்கியம், நீயும் முக்கியம். அம்மா முக்கியமா நான் முக்கியமா? என்னதானா இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா முக்கியமா நான் முக்கியமா இப்பவே சொல்லு. இல்லதானா இப்படி கேட்டா நான் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்கறல. பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறியா? நான் குடிகாரன் தாயா, பொண்டாட்டிக்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறவன் தான். ஆனா உன்னைய மாதிரி கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன் இல்லையா? கருப்பா, ஏன் என் குடும்பத்தை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிற? இது எல்லாத்துல இருந்தும் எப்பதான் எங்களை விடுவிக்க போறியோ தெரியல.